பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவருமே இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Samuel chapter 13 verse 5. அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாக தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். சொன்னது யாரு? யோனதாப். யார் அவன்? மகா தந்திரவாதி. எப்படிப்பட்ட தந்திரவாதி? மோசமான ஒரு தந்திரவாதி. யாருக்கு நட்பா இருக்கிறான்? அம்னோனுக்கு நட்பா இருக்கிறான். அம்னோன், நீ எதுக்கு இப்படி ஒரு நட்பை வச்சிருக்கிற? சரி, அப்படி ஒரு மோசமான தந்திரம் பிடிச்சவனுடைய வார்த்தையெல்லாம் நீ கேட்கலாமா? மோசமான தந்திரம் பிடிச்சவனுடைய வார்த்தையை நீ கேட்கலாமா? உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ கண்டவன் பேச்சையும் கேட்கக்கூடாது. 1000 பேர் 1000 ஆலோசனை சொல்லட்டும்யா, நீ முழங்கால் போடியா, நீ ஜெபம் பண்ணியா, ஐயா நீ ஆண்டுகிட்ட கேளுங்க ஐயா, காத்திருங்க ஐயா, நீங்க அவசரப்படாதீங்க அம்மா, பொறுமையா இருங்கம்மா. பல சொல்ற ஆலோசனைகள் எல்லாம் இனிமையா தெரியல. முழங்கால் பொறுமை கத்துறது வேண்டான்னு கூட சொல்லுவாரு. எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம செய்யக்கூடாது. அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா வேலையை முடிச்சிடலாம். வேண்டாம், இந்த சகவாசம் நமக்கு வேண்டாம். நீ தேவ சமூகத்துல காத்திருங்க, நீங்க பொறுமையா இருங்க, விழித்திருங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும். இந்த யோனதாப் சொன்னா பாத்தீங்களா ஒரு ஆலோசனை? எப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னா பாத்தீங்களா? நீ வியாதிக்காரனை போல படுத்து போப்பா, உன் அப்பாட்ட சொல்லு பாப்பாரு, சொல்லு தாமார் சகோதரி வந்து எனக்கு ஆகாரம் செஞ்சு கொடுத்தா, சரியா போஜனம் செஞ்சு கொடுத்தா நான் சரியாவேன்னு சொல்லு. இதெல்லாம் ஐடியா கொடுக்கறது யாரு? மோசமான ஐடியா, மோசமான ஆலோசனை, மோசமான நட்பு, மோசமான வார்த்தைகள். இது நமக்கு அவசியமே கிடையாது. இது நமக்கு அவசியமே கிடையாது. பாருங்கள், இப்படிப்பட்ட தவறான ஆட்களை பக்கத்துல வச்சிருக்காதீங்க. எல்லா வார்த்தையும் கேட்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர்ட்ட உட்காந்து நீங்க கேளுங்க. என்ன ஆண்டவரே இப்படிலாம் சொல்றாங்களே, நான் கேட்கலாமா, நான் செய்யலாமா, நான் போகலாமா, நான் எடுக்கலாமா? God will tell you. அவர்கிட்ட இருந்து ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் you have to wait upon the Lord. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, பொறுமையா இருங்க. அவரே உங்களுக்கு வழிகளை காண்பிப்பார், அடையாளத்தோட காரியத்தை உறுதிப்படுத்துவார். அவசரப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் எழுதியிருந்தா கண்டிப்பா வந்து சேரும். நீங்க வாங்குற காரியமா இருக்கட்டும், எந்த வீட்டு காரியமா இருக்கட்டும், உங்களுடைய லேண்டு காரியமா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருந்தா உங்களுடைய பட்ஜெட்குள்ளேயே கர்த்தர் அழகா பிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டா கொடுக்க வல்லவர். இன்னைக்கு யார் லேண்டுக்கோ வீடுக்கோ தேடுறீங்களோ உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இன்னைக்கு யார் வாழ்க்கையில வரன்னு தேடுறீங்களோ உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. யார் வேலைக்கு போறீங்களோ அந்த வேலையில அங்க சீட்ல உங்க பேர் எழுதியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை கொண்டு வந்து கொடுப்பார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்க கண்கள் நிச்சயம் பார்க்கும். பேச பேச பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். அப்பா பேசிட்டு இருக்கிறார், ஏசப்பா பேசிட்டு இருக்கிறார். நான் பேசல தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். டேக் திஸ் prophetic word. பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை கர்த்தர் கொடுக்கிற பரிசை பெற்றுக்கொள்ள போகிறாய். கைக்குள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற அவரே உங்களுக்கு பலனும் தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். வியாதி நீங்கிற்று. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுது கேன்சல் ஆகுது. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுது கேன்சல் ஆகுது. கர்த்தர் சொல்ற வார்த்தை இப்பொழுது பரிபூர்ணமாய் நிறைவேறுகிறது. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen.